அரசியலை நார்மலான மனுஷங்க பேசுகிறத தாண்டி இயற்கை புரிதலோட ஆன்மீக புரிதலோட இருக்கிற ஞானம் அடைஞ்ச மனிதர்கள் யாராக இருந்தாலும் எந்த ஞானியாக இருந்தாலும் பேசும்பொழுது ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் இயற்கை புரிதலோட எந்த மனிதர் பேசுகிறாரோ, எந்த மனிதர் வந்து களத்தில் நின்று போகிறாரோ அந்த மனிதரை கொஞ்சம் நேரம் கொடுத்து அவரை பற்றியும் பார்க்கணும். அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்றத உணரணும். பார்த்துட்டு அப்படியே போகக்கூடாது, உணரணும். ஏன்னா கொஞ்ச நேரம் அவரை பற்றி பார்த்தா தான் தெரியும் அவர் எவ்வளோ உழைச்சிருக்காருன்ட்டு. அரசியலுக்காகவும் இயற்கைக்காகவும் தமிழுக்காகவும் முன்னோர்களுக்காகவும் எவ்வளோ உழைச்சிருக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, எவ்வளோ வழிதாங்கி நின்று இருக்காரு. அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய். அந்த அந்த காணொளி அந்த வீடியோவை எடுத்து நீங்கள் பாருங்கள். தமிழ் உணர்வு பிச்சுக்கிட்டு வரும். தமிழ் உணர்வு அப்படியே பிச்சுக்கிட்டு வரும். தமிழ் அழியுது இல்லையா? தமிழ் மொழி வந்து கேலண்டரில் காலுக்கு கீழே இருக்குது இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? மானத்தை மறைக்கிறதுக்கு ஒன்றா இருக்கலாம், காலுக்கு கீழே போகக்கூடாது இல்லையா? தப்பு இல்லையா? சின்னதாக இருக்குது தமிழ். நம்ம தமிழ்நாட்டில் ஆங்கிலத்தோட அந்த கேலண்டரோட அது ஹைலைட்டாக நிற்கிது. ஆங்கில புத்தாண்டு தான் பிரம்மாண்டமாக நடக்குது. தமிழ் புத்தாண்டு ஜீரோவில் இருக்குது. அரசியலை பற்றி யாரும் பேசுகிறதும் கிடையாது. நமக்கு என்ன அரசியலை பற்றி பேசினா? ஏன்னா வம்பு வந்துடுமோன்னு பயம். எல்லாமே லீலைன்னு ஞானிகள் சொன்னால், எல்லாமே கேமுன்னு ஞானிகள் சொன்னால், அந்த கேமில் அரசியலும் இருக்கு இல்லையா? நான் வந்து தைரியமாக பேசுகிறேன். எங்கேயோ இருக்கிற கடை கோடியில் இருக்கிற தம்மா தோண்டு போகணும்.